தக்ஷன் பிரஜாபதியின் இளைய மகளாக பிறந்தாள் சதி. இளமையிலிருந்தே அவள் மனதில் ஒரே நாயகன் பரமசிவன். அவள் காதல் காண்பித்து வார்த்தைகளால் அல்ல, அது தூய ஆன்மாவின் உரையாடல். அவன் கைலாயத்தில் தவம் இருந்தாலும் அவளின் மனதிற்குள் ஏற்கனவே குடிபுகுந்து விட்டான். சதி தன் விருப்பத்தை தந்தைக்கு கூறினாள். ஆனால் தக்ஷன் கடுமையாக எதிர்த்தாள். இறுதியில் தக்ஷன் விருப்பமின்றியே திருமணம் நடந்தது. அந்த திருமணம் பெருமை பெரும் ஒன்றாயிற்று. கைலாயத்தில் காலம் எனும் நதி ஓய்ந்தது போல அமைதி வந்தது. சதி சிவன் சப்தமில்லாமல் சங்கீதம் போல் காதலித்தார்கள். வார்த்தைகள் இல்லாமலே மனம் பேசும் காதல் அது. ஆனால் நிழல் வந்தது. அந்த இனிய ஜீவனில் தக்ஷன் ஒரு யாகம் நடத்தினான். சிவனை அழைக்காமல் அப்படியொரு அவமதிப்பு. சதி இதை கேட்டு அழகிய வலியுடன் சொன்னாள், அவர் என்னை வஞ்சித்தாலும் நான் என் தந்தையின் மகள்தான். நான் அங்கே சென்று என் அன்பையும் கோபத்தையும் வெளிக்கொணர வேண்டும். அவள் சென்றாள். ஆனால் அங்கே தக்ஷன் அவள் காதலனை பற்றிய பேசிய வார்த்தைகள் அவள் இதயத்தை நெஞ்சிலேயே சிதைத்து விட்டது. அந்த வலியை தாங்க முடியாமல் சதி தன்னையே யாக குண்டத்தில் தியாகமாக அர்ப்பணித்தாள். அது ஒரு காதலின் விழிகள் மூடிய கணம். இவன் கேட்டார், கோபமுற்றார். பரமசிவனின் கண்ணீரும் கோபமும் கலந்த வெடிப்பாய் வந்தது. வீரபத்ரம் என்னும் பகை உருவை சிஸ்டடித்தார். யாகம் எறிந்தது. தக்ஷன் வீழ்ந்தான். காதல் சிதறவில்லை, அது மீண்டும் மலர்ந்தது. பார்வதியாக மீண்டும் அவளே வந்தாள். தேடிக் கண்டாள். மீண்டும் சிவனுடன் ஒன்றாய் வாழ்ந்தாள். ஏனெனில் காதல் ஒருபோதும் அழிவதில்லை. நன்றி. ஓம் நம சிவாய.